ஹல்லேலூயா. ஆமென். அது என்னன்னு தெரியல. நாங்க 2 பேரும் என்ன மெசேஜ் குடுக்கணும்னு யோசனை பண்ணலனாலும், அது எப்படியோ கர்த்தர் ஒரு லிங்க் குடுக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யோவான் 15:6 என்னுடைய இந்த மெசேஜ் உடைய தலைப்பு, ஒரு நபரை ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். God chooses a person. ஆமென். நீங்க உங்களாவே தேர்ந்து கொள்றதுல ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முதல் பாகம் இப்படியா சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, you didn't choose me but I chose you. ஆமென். தமிழ்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. ஆமென். கை உயர்த்தி ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்துங்க, எல்லா கையை உயர்த்துங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னை, கீழே போ தம்பி, நீங்கள் என்னை தெரிந்து, 16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. ಆಮೇನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ, ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೇನು. ஆமென். அதனால நீங்க இன்னைக்கு நீங்க ஆண்டவர் பக்கத்துல வந்தது ஏன்னா, நீங்களா வரல, அவர் உங்களை முதலே தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த உலகம் தோன்றதற்கு முன்னமே, before the world was formed, அப்பயே உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுட்டார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப பாருங்க, 1 பேதுரு 2:9 இப்படியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க சந்ததியே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, இப்படி போனா உங்களுக்கே தெரியாது, ஆனா ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஆமென். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உங்க சந்ததி தெரியும். இப்ப இன்ஃபென்ட்டுக்கு வந்துட்டு இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, ஆனா இன்ஃபென்ட்டுக்கு குழந்தை பிறகுது ஆண்டருக்கு முதலே தெரியும். புரியுதா நான் சொல்றது? இப்ப மார்கரெட்டுக்கு குழந்தை, 2 குழந்தை இருக்கு, அதுக்கே தெரியாது 2 குழந்தை பையனா பொண்ணான்னு அதுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் முதல்ல. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புரிஞ்சுக்குதா? தலையை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க, உங்க தலையை கொஞ்சம் ஓபன் பண்ணி, ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஆமென் சொல்லுங்க. பிரியாணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி முதல்ல உங்க வாழ்க்கையை குறித்து டீட்டெயிலா ஆண்டவர் வச்சுட்டுக்கிறார். ஆமா, வெறும் ஹைலைட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துக்கிறோம். ஆமா, என்னது பார்த்துக்கிறோம்? ஹைலைட்ஸ். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஹைலைட்ஸ் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருது பாருங்க. ஆனா அவங்க ஆடுறத பார்த்தா 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆடுவாங்க. ஆனா நம்ம பாக்குறது 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடுற மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கிளீனா, நீ எங்க பிறப்ப, நீ எங்க கல்யாணம் பண்ணுவ, நீ எங்க இருக்க போற, எங்க கடைசியில போ, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமா. சில பேர் பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவருடைய மந்தையில சேர்த்து, ஆமா, மரிக்கும் போது ஆண்டவருக்குள்ள மரிக்கிற எத்தனையோ பேர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவன் அந்த நினைக்க, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்களா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளல, ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்க. ஆமா, அவர் உங்களை தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உபாகமம் 7:6 இப்படி சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆமா, உங்க ஒருவேளை உங்க ஊரு கிராமம்னு வச்சுங்களேன், அந்த கிராமத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமா, எங்க கிராமம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த கிராமத்துல ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க கூட தெரியாது. அந்த கிராமத்துல இருந்த எங்களை ஆண்டவர் தெரிய வந்தார். ஆமா சொல்லுங்க. ஆமென். அங்கதான் நான் சாக கிடந்தப்போ எங்க பாட்டி எனக்காக ஜெபம் பண்ணிச்சு. எங்க என்ன சொல்றது, எங்க வீட்டுல எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு வீட்டுல சாவனா என்ன பண்ணுவாங்க, ஊர்ல எல்லாம் நைட்டோட நைட் இங்க தான் காலைல போலான்னு மொல்லமா பஸ் ஏறி வருவாங்க. அங்கெல்லாம் உடனே வந்துருவாங்க. வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்போ எங்க அம்மா போயிட்டு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு இவன் வேணும், அவனை ஊழியத்துக்கு கொடுப்பேன். ஆமா, அன்னைக்கு செஞ்ச ஜெபம்
இன்னைக்கு இங்க வந்து நிக்க வச்சுக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு முன்னாலே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. இப்படி வருவான், சாத்தான் வருவான், அவனுக்கு தெரியும். வம்பு வருதா, கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த வசனம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா. யாருக்கு சொந்தம்? பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். ஆமா, இ மைனர் கொடுப்பான். இ மைனர் நல்லதான் கூடிய ஏன்னாச்சுன்னு வச்சிருக்கேன் அப்பத்துல இருந்து, என்னன்னு தெரியல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. அல்கபரடலா ஜீசஸ் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உங்க ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. அல்பரட சப்ரடா சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவரல சண்டரா விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஓ இயேசுவே ஓ இயேசுவே எல்லாம் இயேசுவே. இப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த மனுஷனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்க போறோம். சரியா? ஆதியாகமம் 25:26 இப்படியா சொல்லுகிறது, ஈசாக்குக்கு 2 பேர் பிறந்தாங்க, ஏசா யாக்கோபு. இவங்க 2 பேரும் பிறக்கும் போது ஈசாக்குக்கு 60 வயது. எத்தனை வயசு? 60 வயசு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 25:23 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை. பாருங்க, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டார். 2 பேரும் பிறப்பாங்க, 2 பேர்ல ஒருத்தன் இப்படி இருப்பான், ஒருத்தன் அப்படி இருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், இது ஃபர்ஸ்ட் பிறந்துச்சு, இது 2வது பிறந்துச்சு, இல்ல இது அப்பா மாதிரி இருக்குது, இது அம்மா மாதிரி இருக்குது, அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர், இது நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 2 பேர்ல ஒருத்தன் எப்படி இருப்பான், ஒருத்தன் இன்னும் பலத்து இருப்பான், மூத்தவன் இளையவனை செய்வான். பாருங்க ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிற இந்த 3 பேர்ல, இந்த தாவீதுல 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேர்ல நல்ல ஆர்மியில ஃபிட் ஆனவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாம தாவீதை செலக்ட் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த 2 பேர்ல ஏசா யாக்கோபு. இந்த வசனம் பாருங்க என்ன அழகா சொல்லுது.
இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்களேன். ரோமர் 9:13-15 பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. என்ன பண்ணாரா யாக்கோப? இப்ப யாக்கோப சொல்றேன்னா உங்களை பத்தி சொல்றேன்னு ஞாபகம் வச்சுங்க. புரியுதா நான் சொல்றது? நான் வேற யாரை பத்தி சொல்ல. யாக்கோபு சொல்லும் போது உங்களை ஞாபகப்படுத்திங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. The reason when God chooses somebody, நீ எப்போ இயேசு கிட்ட வரியோ, நீ உன்னால வரல, அவரே உன்னை ஆல்ரெடி தெரிந்து கொண்டார். ஆமென். அப்ப தெரிந்து கொண்டவர் என்ன பண்றாரு? உன்னை நேசிக்கிறார். ஆமென். He loves you. ஆண்டு யாரு நேசிக்கலனாலும் பரவாயில்ல, ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். புருஷனுக்கு கொஞ்சம் அன்பு மாறி போகுது. கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் இயர் நல்லா இருக்குது, அப்புறம் 2வது வருஷம் கொஞ்சம் கம்மியாது, 3வது வருஷம் ஒன்றும் கம்மியாது, 4வது வருஷம் இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா மோசமா போகுது சுத்தமா. ஆனா ஏசப்பாவது அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆமென். மாறவே மாறாது. அந்த அன்பு ஏசப்பாவின் அன்பு தான். உங்க பிள்ளைங்களுடைய அன்பு கூட பாருங்க. நல்லா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் வந்த உடனே போயிட்டாடா, அது வந்துச்சு இவன் போயிட்டான், அவன் மாறிட்டாடா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான் பாஸ்டர், அது வந்து கல்யாணம் பண்ணின்னு போச்சு, அதோட அவன் போனா பாஸ்டர், திருப்பியே வரமாட்டான் பாஸ்டர், வீட்டுக்கே வரமாட்டான், எல்லாம் போயிடுவாங்க ஒரு நாளும். நான் உண்மையே சொல்றேன், யாருமே இந்த உலகத்துல நிலையாவும் இருக்க மாட்டாங்க, கூடவும் இருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வட்டும் இருக்கிற ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசுவும் கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. He will never leave you. உன்னை ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை கண்டவர் உன்னை இனிமேலும் நடத்துவார். கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. ஐயோ என் பொண்ணு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுதான் சம்பாதிக்குது, அதுவும் விட்டு போயிடுச்சுன்னா கவலையப்படாத. உன்னை உருவாக்கினவர் உன் கூட இருக்காரு, உன்னை தெரிந்து கொண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அப்ப தேவனிடத்தில் அநீதி இருக்குதா? எப்படி அது ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு ஆண்டவர்? இது ஆண்டவருடைய சாய்ஸ். ஆமென். பக்கத்துல பசங்க, ஆண்டவர் என்ன சாய்ஸ் பண்ணிக்கிறாரு, என்ன சூஸ் பண்ணிக்கிறாரு, அதுக்கு என்ன பண்றது? He chose me. ஆமென். அந்த வீட்டுல 10 பேர் இருந்தாலும் உன்னை சூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமென். மற்றதெல்லாம் மக்கு மசாலோட மாதிரி இருக்கு, ஆனா உன்னை மாத்திரம் ஆண்டவர் பின்னியா தனியா பிரிச்சு எடுத்து இது ஏன் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 பேர்ல ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. மல்கியா 1:2-3 பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்பா அது ஸ்டார்டிங்லே, எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாலுமே அப்பயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாக்கோபு என் கூட இருப்பான், ஆனா ஏசாவும் என்ன பண்ணுவான், வெறுத்தேன். எப்படி அவரே சொல்றாரு, வெறுத்தேன். அந்த லிஸ்ட்ல நம்ம போயிடக்கூடாது. பக்கத்துல பசங்க வெறுத்து போன லிஸ்ட்ல போயிடக்கூடாது. நம்மளை வெறுத்தானே ஆண்டவர் சொல்லிட கூடாது. அப்போ ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன் அது. ஆமென். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். எப்பயுமே உங்களை வெறுக்காத ஒரு தெய்வம் ஏசுதான். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த வசனத்துக்கு நேரா திருப்புங்க. ஏசாயா 43:1 இப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன அழகா போட்டு, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. அப்பனா யார் சிருஷ்டித்தாரு? யாக்கோபே உன்னை உன்னை சிருஷ்டித்தது யாரு? உன்னை சிருஷ்டித்ததுன்னா யாரு? He formed you. இப்போ அந்த கருவுல அந்த குழந்தை உருவாகுதுல, குழந்தை உருவாது யாரா பாத்திருக்கீங்களா? வெறும் டாக்டர் மாத்திரம் ஏதோ போட்டு அந்த வயிற்றுல போட்டு பாக்குறான், அது உள்ள ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் அந்த உள்ள ஒவ்வொரு எலும்பு, அந்த எலும்பு எந்தெந்த எலும்பு எப்போ உருவாகுது எல்லாமே எழுதி வச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்ப அதை உருவாக்குறாரு. எங்க உருவாக்குறாரு? யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். சிருஷ்டித்தவர்னா he formed you. ஆமென். இது மூக்கு இப்படி இருக்கணும், இது காது இப்படி இருக்கணும், ஆமென், கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும். சில பேர் பாருங்க, எல்லாரும் மூக்கு ஒரே மாதிரி இருக்குதா? சிலது போண்டா மாதிரி இருக்குது, சிலது கொஞ்சம் நீட்டா இருக்குது,
சிலது ரொம்ப குட்டையா இருக்குது. அப்ப அந்த மூக்கு பாருங்க, ஆண்டவர் வைக்கும் போது கூட இப்படி வச்சாரு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்படி வச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு. மழை வந்திருந்தா என்ன இருக்கும், சொர்றன்னு உள்ள போயிட்டு இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணார், வானாப்பா அப்படி கீழே வை அப்படின்னு. என்ன அழகா இருக்குது. ஆமாமா இல்லையா? இப்போ எல்லாருக்குமே இது வித்தியாசமா இருக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் வித்தியாசமா இருக்கிறோம், அவங்கவுங்களுக்கு ஒரு அழகு. ஆமா, ஒருத்தருக்கும் ஒரு அழகு ஆண்டவர் கொடுத்து, அதுக்கு மூக்கு இப்படி வைப்பா, இதுக்கு காது கொஞ்சம் இப்படி இருக்கு. எனக்கு கேட்பாங்க, என் ஒய்ஃப் சொல்லுங்க, காது ரொம்ப சின்னதா இருக்குது, ரொம்ப கம்மியா கேட்கணும்னு வச்சுக்கிறாரு பொழுது ஆண்டவர் அப்படின்றது. ஆமே சொல்லுங்க, ஆமே. ஆனா ஆண்டவருடைய அந்த ஃபார்மேஷன், he knows how to form. ஆமென் சொல்லுங்க, ஆமென். சிலது பார்த்தா அப்படியே கருப்பா இருக்கும், ஆனா அழகா இருக்கும். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இந்த சாங் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டுல 1:5 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவரே, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. காக்காவை பார்த்து, காக்கா அழகா தானே இருக்குது, அதுக்கு ஒரு அழகா ஆண்டவர் கொடுத்துருக்காரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாவற்றையும் உங்களை என்ன பண்றாரு, சிருஷ்டிக்கிறார். God formed you. நீங்க தாயின் வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை சிருஷ்டிச்சார். ஆமா, ஜெயா இப்படிதான் இருக்கும், இந்த மூக்கு இப்படிதான் இருக்கும், இப்படி அழகா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒருத்தரையும் ஆண்டவர் அப்படி அழகா வச்சிருக்காரு. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, உன்னை உருவாக்கினவர். ஆமென். சிருஷ்டிச்சாரு, கரெக்ட். ஆனா இந்த யாக்கோபை பத்தி பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய பேரு பாத்தீங்கன்னா அவன் ஏமாற்றுகிறவன். யாக்கோபுக்கு அர்த்தம் என்னன்னா, வரும்போதே குதிகாலை பிடிச்சிட்டே வந்தான். எங்க ஏசா விட்டு போயிடுவானான்னு சொல்லிட்டு. உள்ள பிறந்த குழந்தை வெளியே வருமா வராதா, வருமா வராதா? இவன் அந்த காலையே பிடிச்சுன்னு வந்துக்கிறான் பாருங்க. அப்பயே காலை நான் நினைச்ச ஒருவேளை இந்தியனா இருப்பான் பொழுது, கபடி விளையாடி இருந்தானே நமக்கு தெரியல, காலை பிடிச்சிக்கினே வெளியில வந்திருக்கிறான். குதிகாலை பிடிக்கிறவன். பேர் என்ன? யாக்கோபுனா குதிகால். ஏமாத்துகிறவன். அண்ணன் கிட்ட போய் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணா, ஏமாத்திட்டு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சிரிச்சித்தது கரெக்டா தான் சிரிச்சித்தார். கரெக்டா இல்லையா? வரும்போது போய் சொல்லுதா குழந்தை? சொல்லுங்க, சொல்லுதா? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. ஏமாத்துதா? அதெல்லாம் கிடையாது. ஆனா மொல்லமா அம்மாவே சொல்லி கொடுக்குது, ஆசீர்வாதம் வருதுடா, அவனுக்கு வாண்டாண்டா, உனக்கு தாண்டா. அப்பயே சொன்னார் ஆண்டவர். திருட்டளவா போய் வாங்கின்னு வரான் ஆசீர்வாதத்தை. யாரு? யாக்கோபு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கேக்குறாரு, என்னடா ஏசா மாதிரி சத்தம் இருக்குதே? இல்ல நான் தான் யாக்கோபுன்றான். ஏமாத்தினானா இல்லையா? இப்ப அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை உருவாக்கினவர். ஆமா, ஆமா சொல்லுங்க, ஆமா. நீ எப்படி பிறந்தியோ அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ் வரும், ஆண்டவர் அறியாத நாட்கள். அந்த நாட்கள்ல நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கிறிஸ்தவன் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்குள்ள மனுஷீக காரியங்கள் கிரியை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா போய் சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா திருடும், எல்லா கேரக்டரும் இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு ஆண்டவர் உன்னை சந்திப்பார். அப்பதுல இருந்து உன் வாழ்க்கை அப்படியே மாறிடும். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அப்ப அவன் தப்பு செஞ்சிட்டான், இப்ப ஆண்டவர் அவனை உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீ உருவாக்கப்படலைன்னா உன்னை யூஸ் பண்ண முடியாது. unless and until God, என்ன சொல்றது இங்கிலீஷ்ல, it's written very beautifully. Thank you Holy Spirit, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. Formed, first created, then formed Israel. இதுல ரெண்டு வார்த்தை பாருங்க. ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு இஸ்ரவேல். அப்போ யாக்கோபா இருந்தவன ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்ப யாக்கோபுனா ஏமாத்துகிறவன், இஸ்ரவேல்னா பிரின்ஸ், ஒரு பிரபுவா. இஸ் கால்ட் தி பிரபு, ஒரு பிரின்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஆமென். இப்போ எப்படி இருந்த உன்னை ஒரு அழகான கர்த்தருடைய பிள்ளையா ஆண்டவர் மாத்துறார். ஏமாத்தி கொண்டிருந்த உன்னை ஏமாற்றாதவனா மாத்துறார். பொய் சொல்லி கொண்டிருந்த உன்னை பொய் சொல்லாதவனா மாத்துறார். ஆமென். அநீதி பண்ணி கொண்டிருந்த உன்னை நீதி செய்கிறவனா, பாவம் செய்து கொண்டிருந்த உன்னை பாவம் செய்யாதவனா மாத்துறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவர் உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். உங்க பெயர் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். உன்னை தெரிந்து கொண்டார்னா உன்னை நேசிக்கிறாரு, உன்னை மீட்டு கொண்டிருக்காரு, உன்னை உருவாக்குறாரு, உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். உன் ஊரு, உன் பேரு, உன் அட்ரஸ், everything God knows it. ஆமென். அதனால ஆண்டவரே, நான் இங்கதான் இருக்கிறப்பா,
எங்கப்பா ஒன்றும் வரமாட்டேது, எலியாவுக்குன்னா ஒரு காக்காவை அனுப்பிச்சிங்க, எனக்கு ஒன்று காணுமே அப்படின்னு நினைக்காத. எலியாவுக்கு காக்கா அனுப்பிச்சவர் உனக்கு அனுப்புவேன். ஆமாம் சொல்லுங்க. இல் கம் அட் த ரைட் டைம். எப்போ வருதுன்னு தெரியாது. நாங்கள் 2 பேரும் உட்காந்து நேற்று பேசிட்டு இருந்தோம், நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்படி நம்ம இருப்போம்னு ஒரு நாள் நாங்கள் யோசிக்கவே இல்லையே. நாங்க 2 பேரும் ஆமா ஏன்னா ஒரே அலை. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நினைச்சு கூட பார்க்கலையே. நாங்க இருந்த சூழ்நிலை எப்படி இப்படி எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே, இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னை என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடு. ஆமென். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண, உருவாக்க உணர்த்துவார். நம்மளை என்ன பண்ணாரு, தப்பு செஞ்சது என்ன பண்ணாரு, உணர்த்துவார். உபாகமம் 32:9-10 இந்த வசனத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. யாக்கோபு என்ன பண்ணாரா, அவாந்தர வெளியில அவனை கண்டுபிடிச்சாரா, அவனை நடத்தினார், அவனை என்ன பண்ணாரா, உணர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. உணர்த்துகிற தேவன். ஆமென். தப்பு செஞ்ச என்ன பண்ணுவாரு, உணர்த்துவார். ஆமென். நிறைய பேர் சொல்றது, நான் தப்பே பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன். சில 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 பசங்க வந்துட்டு அம்மா கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு கேக்குறாங்களா இல்லையா? நான் ஏன் தப்பு மாட்டுது, நான் ஏன் தப்பு மாடல, யாக்கு நன்னா குடித்தா இதியா, என்ன எதுக்கு அடிக்கிற, டீச்சரே கேட்கறான் எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கறேன். நான் தப்பு பண்ணலையா, என்ன தப்பு பண்ணேன் சொல்லு அப்படின்ற. இப்போ இந்த பாருங்க என்ன அழகா போட்டிருக்குது. உபாகமம் 32:9-10. ஓகே. பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். உணர்த்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே நீங்க சபைக்கு போனீங்கன்னா உணர்த்துகிற வார்த்தைகள் உனக்கு நேரா வரும். ஆமென். ஒரு நேத்து ஒரு மெசேஜ் கேட்டிருக்கும் போது அந்த பாஸ்டர் சொல்ற, நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க, ஆனா அந்த ஜெபம் உன்னை மாற்றணும். அந்த ஜெபம் மாற்றாத பட்சத்துல உன்னை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தவே முடியாது. கோபமா இருக்கிறீங்க நினைச்சீங்க, அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், கோபமா இருக்கிறீங்க, அந்த கோபம் மாறுற வரைக்கும் நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. புரியுதா நான் சொல்றது? அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட மாட்டாரு. இல்லைன்னா நீ அதே ஸ்டேஜ்ல தான் இருப்ப, ஒரு மாற்றம் வராது, சுத்தமா வராது. இப்ப பசங்க மூலமாவே பிரச்சனை வரும். பசங்களே என்ன பண்ணுவா, டென்ஷன் பண்ணி விடுவான் நம்மள. அவர் மூலமா டெஸ்ட் வருது, உனக்கு டெஸ்ட் வருது, நீ தான் பாஸ் பண்ணும். என்ன பண்ணும், நீ தான் பாஸ் பண்ணும். நானும் லிஸியும் சோத்திர கூட்டத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ரெண்டு பாக்ஸ் எடுத்துன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு பாக்ஸ்ல அவங்களுக்கு முக்கியமான ஐட்டம் எல்லாம் இருக்கணும், இன்னொரு பாக்ஸ் எந்த பாக்ஸ், 2 பாக்ஸ். ஒரு பாக்ஸ் விட்டுட்டு போயிட்டு தெரியல. அங்க போன உடனே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு போனோம். அவங்க நினைச்சிட்டாங்க ஏன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு அவங்க பாக்ஸை விட்டு போயிட்டேன். என்ன பண்றது, நாளைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், முக்கியமான ஐட்டம் எல்லாம் அதுல இருக்குது சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் போனேன் டயர்ட்ல. என்ன பண்ண, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்களே பாத்துங்க, தெரியாது, நாளைக்கு காலைக்குள்ள அட்லீஸ்ட் பாக்ஸ் மாறணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பாத்துக்கினேன். அவங்க தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். நாளைக்கு என்ன பண்றது தெரியலையே, சோத்திர கூட்டத்துக்கு நான் போகணும். நான் போனேன்னா ட்ரெஸ்ஸும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்கணும், எது நான் ஒன்று போட்டுன்னு போயிடுது, நல்லா போய் ஆண்டவரை துதிக்கணும் ஆராதிக்கணும்னு போயிடுறது. அவங்க வந்துட்டு என்னென்னவோ வச்சிருக்கிறாங்க அது உள்ள. நான் போய் நல்லா படுத்து தூங்கிட்டேன். காலையில ஏஞ்சி ஜெபம் பண்றதுக்கு ஏஞ்சா ஏன் டப்பாவை காண, அவங்க டப்பா இருக்குது. நைட்டெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஏன் டப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன், நீ டப்பாவை நான் ஆண்டவரே யாருன்னா ஒரு ஏஞ்சலை அனுப்புங்க சாமி, அவர் தான் அனுப்பிச்சாரு, நான் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் எனக்கு தெரியவே இல்லை. காலையில ஏஞ்சி பாக்குறேன் அவங்களது டப்பா இருக்குது, ஏன் டப்பா இல்லை. நான் சொன்ன ஸ்தோத்திர ஆண்டவர், ஏன் டப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, எதுனா ஒண்ணு வாங்கி பாருங்க. அந்த நேரத்துல அமைதியை நம்ம காத்து. ஆமா, உங்களை டென்ஷன் பண்ற நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களே டென்ஷன் பண்ணி பேசிட்டீங்கன்னா ஒன்னும் மாறலன்னு தான் அர்த்தம். சும்மா சர்ச்சுக்கு போறது மாற்றமே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உணர்த்துறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க ஆண்டவர் என்ன அழகா டீல் பண்றாரு. ஆதியாகமம் 32 32:24-28 பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்டவர் வந்துட்டு இப்போ ஏசா வந்துட்டு யாக்கோபை துரத்த வரான். பிரச்சனை வருது.
உடனே என்ன பண்றான், யாக்கோபு போய் பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமுழவும் அவனோட போராடினான். அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகள் யாக்கோபின் தொடை சுலுக்கிச்சு. கீழே பாப்பா. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்ப அவர் கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. பேரை சொல்லி அழைச்சவரு, உன் பேரை அறிஞ்சிருக்கிறவரு யாக்கோபு கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஏன் கேட்கிறாரு? இதுக்கு முன்னால ஏசா கிட்ட கேட்கும்போது என்ன சொன்ன? நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசான்னு சொல்றான் யாக்கோபு. அதனால ஆண்டவர் இப்ப திருப்பி கேட்கிறாரு, உணர்த்துறாரு, திருப்பி கேட்கிறாரு, என் பேர் என்ன? கரெக்டா சொல்லு. சில பேர் பேரை மாத்தி சொல்றது. காலேஜுக்காக ஒரு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் கவர்மெண்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பையனுடைய பேரை கொஞ்சம் வேற மதத்து மாதிரி இருந்துச்சுன்னா எதனா ஒரு கோட்டா கிடைக்குன்னு மாத்தினாங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த பேரை போட்டா கோட்டா கிடைக்கும்னு போட்டாங்க. அந்த பையன் வாலிப வயசுல இறந்து போயிட்டான். வாலிப வயசுல வரும்போது என்ன பண்ணா, ஆளே காலி. ரெண்டாவது பையனுக்கு அப்படி பண்ணாங்க. அவனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி நம்முடைய யோசனை எல்லாம் எப்படி இருக்குது. இந்த பேர் வச்சா கோட்டா கிடைக்கும்னு வச்சு பேரை வைக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னப்பான்னு கேக்குறாரு. ஆமா, அப்பாவை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியும்? அவரை ஏமாத்த முடியாது. பக்கத்துல பசங்க அவரை ஏமாத்த முடியாது. ஊரை ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாத்திடலாம், அம்மாவை கூட ஏமாத்திடலாம். ஆனா ஏசப்பாவை மாதிரி ஏமாத்தவே முடியாது. ஆமா, புட்டு வச்சிருவார். என்ன பண்ணாரு? புட்டு வச்சிருவார். புட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். புட்டு வச்சிருவாரு அவரு. உன்னை பத்தி அவருக்கு கிளீனா தெரியும். He knows every bit of it. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா உன் பேர் என்ன கேட்டார். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே யாக்கோபு தான்ப்பா, நான் தான் ஏமாத்தின. ஆண்டவரே ஒத்துக்கிறான். ஆமா, ஒத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் என்ன பண்ணும்? ஒத்துக்கணும். தப்பு பண்ணிட்டு என்ன பண்ண? மாத்தியும் சொல்லாதீங்க. இருக்குதான் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. நேத்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. எப்ப ஒரு போன் வந்து கேட்டாங்க, எப்பா இப்படி ஒருத்தர் போன் பண்ணாங்களா? இல்ல. இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா காசு இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்ல. டைரக்டா சொல்லிடுங்க. ஒண்ணுமே வேணாம். 35 எவ்வளவு மார்க் வாங்கினா? 35 தான் வாங்கின. சந்தோஷம், பரவாயில்ல, போதும். அதுக்கு எதுக்கு ஒரு இல்ல அவங்க தான் மார்க் கொடுக்கல, தப்பா போட்டாங்க போல இருக்குது. இது எதுக்கு தேவையா நமக்கு? 35 எழுதுந்து 35 எழுதுந்து இது 35 ஸ்தோத்திரம். அந்த டீச்சர் என் மேல ரொம்ப இதுமா, அதனால கம்மி பண்ணிட்டாங்கம்மா. இந்த தேவையா? நீ படிச்ச ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா எதுனா கடையில போட போறாங்க. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா. அப்ப உண்மையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து உண்மையா உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லி கொடுங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் உண்மையா மாறுங்க. ஆமா, நீங்க மாறுனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்றாரு? உங்களை கண்டுபிடிக்கிறாரு, உங்களை பெயர் சொல்லி அழிக்கிறாரு, உன்னை நேசிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு? உன்னை உருவாக்குறாரு. பக்கத்துல பாசுங்க, உன்னை உருவாக்குகிறார். உன்னை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆமா, அந்த நேரத்துல ஜெபம் பண்ண போறான். ஆண்டவரே ஏசா வர போறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. தனியா போய் ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? வந்து தொடர். சி மைனர் கொடுப்பா. ஆண்டவர் தொடுகிற தேவன். ஆமா, he will touch you, touch you. இந்த புருஷன்னு போட்டிருக்குல, இங்க என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் மேல போ தம்பி. மேல 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 மேல. ஹல்லேலூயா. யாக்கோபு வாங்கேரு. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன். என்ன போட்டிருக்கு? ஒரு புருஷன். ஓகே, அங்கே இருங்க. இப்போ ஓசியாக்கு போங்க. ஓசியா 12:3 என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அந்த நைட் என்ன ஜெபம் பண்ணிருக்கான் பாருங்க. யாக்கோபு குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். ஆமா, போராடி ஜெபிக்கிறவர்களா மாறணும். ஆண்டவரே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணும்? போராடி ஜெபம் பண்ணு. அங்க இங்க அங்க சொல்லி ஆண்டவரே பையன் மாற்றாமா, என்ன பண்றது தெரியல, இது அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க. உன் பையன் நல்லா படிக்க மாட்டானா? ஜெபம் பண்ணு.
பிசினஸ் சரியா போலையா, ஜெபம் பண்ணு, போராடிச்சோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு போராடணும். ஒரு போராடி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அன்னைக்கு சில பேர் 2 நிமிஷம் அடி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து, 2 நிமிஷம் 5 நிமிஷம். எப்படி ஜெபம், எப்படி ரிசல்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண? பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, அந்த முழுவதும் யாக்கோபு ஜெபம் பண்ணான். என்டையர் நைட் ஹி ப்ரே. முழு இரவும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல, போராடி 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 ஃபைட். கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்ட ஜெபம் தான். ஆமா, எல்லாமே எதுவுமே ஈஸியா வராது. உண்மையா சொல்றேன், நான் எதுவுமே உங்களுக்கு ஈஸியா வராது. போராடி போராடி ஃபைட் ஃபைட் ஃபைட். இப்போ அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டா என்ன பண்ண பாருங்க, அந்த இடத்துல அழுது அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரே, இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, 2 மனைவி, இவ்வளவு பேர் வருது, பரிவாரம் வருது, காலி பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? அழுறேன். ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழு, வேற எங்கேயும் போய் அழாத. Go and weep. எத்தனையோ மத்தியானங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ண தெரியலையே, என்னால முடியலப்பா, என்னால முடியல, என்னால முடியல. தாரதாரியா தாரதாரியா கண்களில் இருந்து தாரதாரியா தண்ணீர். எங்க இருந்துதான் தண்ணீர் ஓடுதுன்னு தெரியாது. வரும்போது, பைக்ல வரும்போது அழுது இருக்கிறேன், போகும்போது அழுது இருக்கிறேன். எங்கெல்லாம் அழணும்னு ஒரு இடத்தை தேடி போய் அழுது, ஆண்டவரே என்னால முடியல, நீங்க தான் எனக்கு உதவி செய். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருவா. ஆமென் சொல்லுங்க. இந்த யாக்கோபு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு புருஷன் வந்தான்னு போட்டிருக்குல்ல, அதை ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, தூதனானவர் இங்க போட்டுக்குது, அங்க புருஷன் போட்டுக்குது. ஆனா இது ஆண்டவராகிய இயேசுவே வந்தாரா. ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு கை தட்டி கொடுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது இறங்கி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வந்தது மாத்திரம் இல்ல, வந்து தொட்டார். ஆமென். He will come and touch. ஆமென். தொடுங்க, என்னை தொடுங்க, உம் வல்லமையால் என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியால் என்னை தொடுங்க. அவன் தொடுங்கன்னு கூட கேட்கல, ஜெபம் பண்ணிருக்கிறான், அழுகிறான். அவன் கண்ணெல்லாம், அவங்க சொன்ன மாதிரி உங்களுடைய கண்ணீர் எல்லாம் எங்க இருக்குது? துருத்தில வச்சிருக்காரு. எவ்ரி டியர்ஸ், அந்த கண்களில் இருக்கிற தண்ணீர், அது உங்க ஜெபம். ஆண்டவரே என்னால முடியல, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தண்ணீர் தான் அந்த கண்ணீர். என்னது? அந்த தண்ணீர் தான் உன் கண்ணீர். அந்த கண்ணீர் ஆண்டவர் முன்னால வச்சிருக்காரா. உன்னுடைய ஜெபம். சிலர் ஜெபமே பண்றது இல்ல. ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெப நேரத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல அழுங்க. அழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னால முடியலப்பா, மேற்கொள்ள முடியலப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி. காலை பிடிச்சு கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. அவர் இறங்கி வருவார். சொல்லுங்க, அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். ஏன்னா உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் கூட இருக்கிறார். நீ அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவன் நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து கேட்கிற, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நீ சொன்னவனே, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். அவர் இறங்கி வருவார், வந்து தொடுவார். தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க வல்லமையால் என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியால் என்னை தொடுங்க. அஸ்வின், தொடுங்க, என்னை தொடுங்க, உம் வல்லமையா என்னை தொடுங்க. சப்ரட கட்டரா, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியால் என்னை தொடுங்க. ஆமென்.
வந்து தொட்டு தொடையை தொட்டாராம். ஆமென். எங்கேயோ தொடுறாரு. ஆமென். ஏசாயா நாவ ஒரு சேராபீன்களில் ஒருவன் வந்து தொட்டான். இந்த வாட்டி சேராபீன் அன்புல ஆண்டவரே இறங்கி வந்து உன்னை தொடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் ஏன் உங்க மேல இறங்கி வருகிறது? யார் வந்து உங்களை தொடுறாரு? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை தொடுறார். Amen. It is he coming and touching you. ஏதோ நாங்க சொல்றதுனால இல்ல, நாங்க ஜெபம் பண்ணிட்டு வர ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க தொடுங்க. தம்பி பாடு பார்க்கலாம். ராப்லாட்டா சாம்ப்ரோடோ சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க. பாசி ஷாக்கா லாமா ரஹாத்தலா, கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். தொடுங்க, என்னை தொடுங்க, வல்லமையால் என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, மகிமையால் என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், மகிமை இறங்கணும், வல்லமையால் நிரம்பணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், என்னை தொடுங்க. கைகளை உயர்த்தி தொடுங்க, என்னை தொடுங்க. அக்கலகடரா வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் மகிமையால் என்னை தொடுங்க. அங்கே உட்கார். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே, ஓசியா 12:4, பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்தார். சந்திக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. He will come and meet you. ஆமென். தனியா வந்து மீட் பண்ணுவார். பக்கத்துல பசங்க தனியா மீட் பண்ணுவார். தனியா 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 தனியா. நான் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து ஒரு CD போட்டு கேட்டுங்கிற லாப்பராட்டா வந்து விழுந்து பாருங்க, அபிஷேகம் வந்து பரிசுத்தாவியுடைய அக்கினி இறங்கி, ஓ என்ன ஒரு மகிமையான நேரம் அது. யாருமே இல்லை. ஆமென். கர்த்தர் வந்து இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். He will meet you individually. ஆமென். ஏதோ குரூப்ல இருக்கும்போது, ஏதோ சர்ச்சில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, ஓகே அது வராரு இல்லைன்னு சொல்ல. ஆனா தனிப்பட்ட முறையில நீ ஜெபம் பண்ணும்போது உன்னை வந்து தொடுகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த அந்த யாக்கோபு சொல்றாரு பாருங்க, ஓசியா 12:4, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனோட பேசினார். ஆமென் சொல்லுங்க. உன்னோடு பேசுகிற தெய்வம். ஆமென். He speaks with you. ஆமென். உன்னோட பேசணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆமென். நீ அவரோட பேசுறத காட்டிலும் அவர் உன்னோட பேசணும். ஆமென். நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? பேசுகிற தேவன். ஆமென். He wants to talk with you. He wants to have a chat with you. ஆமென். நம்ம தான் வாட்ஸ்அப்ல என்ன பண்றோம், அவனுக்கு இவங்க கூட சேட் பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல சேட்டிங், அந்த இமெயில்ல சேட்டிங், எல்லா சேட்டிங் இருக்குது. அந்த சேட்டிங் எல்லாம் இல்ல, அவரோட சேட் பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவோடு. ஆமென். நீங்க எப்ப தனியா இருந்த அவருடைய சமூகத்துல, தொடுங்க, என்னை தொடுங்க, இப்படி கேட்கணும். வல்லமையால் என்னை தொடுங்க. அக்காலாரா. நேற்று நாங்க இதை பாட 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 கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்து அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். ஆமென். நீங்க கேட்கணும், ஆண்டவர் என்ன தொடுங்கன்னு சொன்னா உன்னை தொடுவார். ஆமென். நீங்க பல பேர் யோசிக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தொடுறாரு, ஏன் என்ன தொட மாட்டாரு? நீ கேட்கணும். ஆமென். அது உன்னுடைய நேரம். நீ தான் போய் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன தொடுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு உறவாடுங்க, உம்மோடு இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 32:30 யாக்கோபு சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன்,
உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. he saw him face to face. ஆமென், முகமுகமா பார்க்கறான். ஆமென் சொல்லுங்க. இதே முகமுகமா மோசே பார்த்தது போல யாக்கோபு பார்த்திருக்கிறார். ஆமென். you will see him face to face. ஆமென் சொல்லுங்க. முகமுகமா ஆண்டவரை பார்த்து பேசுற கிருபைய ஆண்டவர் தர எப்போ தனிப்பட்ட வகையில ஜெபம் பண்ணும். ஆமென். தனியா போய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரை இரவெல்லாம் அழுது புலம்புறான், கெஞ்சுறான். ஆண்டவரே நீங்க என்ன தொடணும் தொடணும் தொட. ஆண்டவர் வந்தாரு, முகமுகமா பாக்குறான், பேசுறான், தொடறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப யாத்திராகமம் 32:10 வந்துருங்க. இதுல இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தார். 32:10 அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. 32 உபாகமப்பா, எக்ஸோடஸ் இல்ல, டியூட்ரானமி சாப்டர் 32 verse 10. உபாகமம் 32:10. பாருங்க. அவர் அவனை கண்டுபிடித்தார், கண்டுபிடிச்சாரு. உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, நீ எங்க போய் மறைஞ்சாலும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உங்களை. ஆமா, இந்த உலகத்துல போய் ஏசப்பாக்கு மறைவா எங்கேயும், நான் வானத்துல போனாலும் அங்கே இருக்குது, பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீ அவருக்கு மறைவா நீங்க எங்கேயுமே போக முடியாது. இப்ப உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களை நடத்துறாரு, உங்களை உணர்த்துகிறாரு. நீங்க உங்களை மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எத்தனை பேரை காத்திருக்காரு இது வரைக்கும்? இனியும் காத்து கொள்வார். ஆமென். வாட் he does, உங்களை காத்தருளினார். he is going to protect you. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ 32:11-12 பாத்தீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளில் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உங்களை வழி நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க என்ன அழகா, ஒரு கழுகு சுமந்து கொண்டு போகிறத போல ஏசப்பா உங்களை சுமக்கிறார். ஆமென். இது வரைக்கும் சுமந்திருக்கிறாரு, இனிமேல சுமப்பார். ஒண்ணுமே உங்க மகனுடைய கல்யாணம் இது எப்படி படிக்கும், இதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்பட. நீ மாத்திரம் ஜெபம் பண்ணு. நீ ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். நீ செய்ய வேண்டியதை செய்யும் போது ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவர், உன்னை வேற யாரும் நடத்துற, கர்த்தர் தான் நடத்திக்கிறார். இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி நடத்தினாரே தெரியல பிரதர். கர்த்தர் ஒருவரே, only God will lead you. ஆமென் சொல்லுங்க. அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்ல, வேற யாருமே உன்னை நடத்த. 2 பேர் இல்ல, இவங்களும் அவங்களுமா எங்க போனா அங்க நடக்குதான், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் தேவன், அவர் தான் இயேசு. அவர் தான் உன்னை நடத்த முடியும், வேற யாராலும் உன்னை நடத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ நடத்துகிற தேவன் அடுத்து என்ன சென்றது பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஆமென். உயர்ந்த ஸ்தானங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார் உங்களை. ஆமென். எப்போ நீங்க உணர்த்தி உங்களை மாற்றி அமைத்துக் கொள்றீங்களோ உயர்ந்த ஸ்தானங்கள். ஆமென் சொல்லுங்க. மேலான ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு நீ தேடியே போகாத, அது பாட்டு உன் பின்னால வந்துட்டே இருக்கும். ஆமென். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆண்டவரே இது இல்ல அது இல்ல, இது கொடுங்க அது கொடுங்க, இதிலே நம்ம வாழ்க்கை பாதி வாழ்க்கை போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை உணர்த்தப்பட்டு நீ உன்னை மாற்றி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிக்கும் போது உன்னை பூமியில உயர்ந்த ஸ்தானங்கள், பூமியில உள்ள மேலான. பாருங்க, ஒரு யோசேப்ப
எங்க இருந்து யோசேப்பை எடுத்துன்னு போய் ஒரு எகிப்துல ஒரு கவர்னரா மாத்திட்டார். ஒரு தானியேலை சிறைச்சா ஒரு கைதியா போன ஒரு தானியேலை கவர்னரா மாத்தினார். ஒரு தாவீது ஆட்டு மேய்ச்சிட்டு கொண்டிருந்த ஒருத்தனை அரசனா மாத்தின அதே தேவனை தானே நீங்க ஆராதிக்கிறீங்க, அதே தேவனை தானே நீங்க நம்புறீங்க, அதே தேவனை தானே நீங்க தொழுது கொள்ளுறீங்க. அவங்களை பிரயோஜனப்படுத்தினவர் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியாதா? அவங்கள நடத்தினவர் உங்களை நடத்த முடியாதா? அப்ப ஏன் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க செய்யுங்க. யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வரணுமா? யாக்கோபு போல இரவெல்லாம் போய் ஜெபம் பண்ணு. ஒரு தனியா ஒரு இரவு எடுத்து ஜெபம் பண்ணு. ஆமா, நல்லா ஒரு டீ எல்லாம் ஒரு நாள் ஃபிளாஸ்ல போட்டு தூக்கம் வராத மாதிரி மத்தியானமே நல்லா படுத்து தூங்கிட்டு போயிட்டு நல்லா உட்காந்து பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னோடு வருகிறது பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ள வர்றது பார்க்க முடியும். அந்த சமூகத்துல போய் என்ன ஜெபம் பண்ண முடியும்? தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க வல்லமையா என்ன தொடுங்க. வாங்கப்பா, தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க அக்கினியா என்னை தொடுங்க. நீங்க கேட்க கேட்க பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். அவர் நிரப்ப உங்க தேவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் பார்த்துக்குவாரு. உங்க மகளுடைய காரியத்தை அவர் பார்த்துக்குவார், வீட்டு காரியத்தை அவர் பார்த்துக்குவார், வர வேண்டிய காரியம் எது இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்களை தொட போறார். ஒவ்வொருத்தர் மேல தம்முடைய கைகளை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்குல இருந்து நீங்க ஜெபிக்கிறவர்களா, கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் தேடுகிறவர்களா, அக்கா மால்பாரா, உங்களை வீட்டுல தனியா நீங்க ஜெபம் பண்ணும்போது வந்து தொடுவா, உன்னோடு பேசுவா, முகமுகமாய் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். 32:13 பாருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவர் உண்ணும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஆமா, விருப்பம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமா. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல போய் என்ன கேட்கணும் நீங்க? ஆண்டு பணம் கொடுங்க, பணம் வேணுங்க, இப்படி கேட்காதீங்க. ஜீவ தண்ணீர் கேட்கறீங்களா? டெய்லி கேட்கணும். போயிட்டு கேட்கணும். என்ன கேட்கணும்? தொடுங்க, மால் பாட்டா காட்டாராட்டா சாப்பிடாடா, என்னை தொடுங்க. பாடு, உங்க வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க அக்கினியால் என்னை தொடுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்போ வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசித்து கொடுத்தார். அப்படின்னா பூமியில இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உனக்கு வர வேண்டிய சாப்பாடு வந்து சேர்ந்துடும். கவலையே படாத. எப்படி வருது தெரியாது, ஆனா வந்து சேர்ந்துடும். நீ எப்பெல்லாம் ஆண்டவரை தேடுறிய ஒரு நாளும் உனக்கு அப்பம் குறைச்சல் இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடிந்து எண்ணெயும் அவர் உண்ணும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் யாக்கோபுக்கு வந்துச்சு, எத்தனையோ போராட்டம். நமக்கு போராட்டம் இல்லையா? இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இதன் மத்தியிலும் யாக்கோபு ஜெயமாய் வாழ. ஆமென் சொல்லுங்க. யாக்கோப ஆண்டவர் இஸ்ரவேலாம் ஒரு தேசமாவே அவனை மாத்திட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த வசனத்துல ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் காப்பிட்டு ஜெபம் பண்ண போறேன். ஆதியாகமம் 29:18 பாத்தீங்கன்னா, தான் நேசித்த மனைவிய இழந்து போயிட்டார் யாக்கோபு. He lost his wife that he loved. ரொம்ப நேசிச்சது ராகேல் தான். 4 பேரை கல்யாணம் பண்ணது. நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க, எப்படிரா யாக்கோபு 4 பேரெல்லாம் கல்யாணம் பண்ண போல. கல்யாணம் பண்ண போனது ஒண்ணுதான், ராகேல் தான். ஆனா மாமனார் ஏமாத்தி லேயால கொடுத்தார். அப்புறமா இவனுக்கு விருப்பப்பட்ட ராகேல் கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க 2 பேரும் தங்களுடைய வேலை செய்யறவங்களை கொடுத்ததுனால 4 பேர், இல்லைன்னா ஒருத்தர் தான். ஆமென். ஆனா பாருங்க, யாக்கோபு மிகவும் நேசித்த தன்னுடைய மனைவிய he lost his wife. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 31:41 அவன்
தன்னுடைய மாமனார் வீட்டுல வேலை செஞ்ச போது 20 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறார். 14 வருஷம் 2 மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருன்னா அப்படி வேலை செய்யறதுக்கு போயிடாதுங்க. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம். அதுக்கே நான் 14 வருஷம் 2 மனைவியை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செஞ்ச ஒரே ஆளு யாக்கோபு மாத்திரதான். பாத்தீங்களா? அப்படி ஏமாத்தினா. இங்க அப்பாவை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி போன ஆள் அங்க என்னது ஏமாந்து. அதனால நம்ம ஏமாந்தனா நம்மளே ஏமாந்து போயிருவோம். புரியுதுங்களா நான் சொல்றது? So always never cheat. No, ஒரு நாள் ஏமாந்து போயிருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து நம்மளை குறுக்கிடுகிறார், நம்மளை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 31:29 பாத்தீங்கன்னா அந்த லாபான் திருப்பி வரான். அவன் சொல்றான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை. எந்த மாமனார் பொண்ணை கொடுத்தானா அவனே அடிக்கிறதுக்கு வரான். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் யாக்கோபோடு இருந்ததுனால தொட முடியல. அந்த வசனத்தை பாருங்களேன், என்ன அழகா போட்டு பாருங்க. ஆதியாகமம் 31:29, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு ஆண்டவர் வான் பண்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஒரு நாள் வரும், அவங்களுக்கு முன்னால உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 32:6 பாத்தீங்கன்னா ஏசா வரான், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆதியாகமம் 34:2 தன்னுடைய ஒரே குமாரத்திய அவங்க தீட்டுப்படுத்திட்டாங்க. ஆதியாகமம் 37:33-34 பாத்தீங்கன்னா யோசேப்பு எத்தனையோ வருஷம் தன்னுடைய மகன் இறந்து போனான்னு நினைச்சு அவ்வளோ வருஷம் அழுது புலம்புறான். இதன் மத்தியிலும் கர்த்தரை தேடினான். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல நமக்கு உபத்திரமோ, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தவர் உன்னோட கூட இருக்க. அந்த ஜெயித்தவர் உன் கூட இருக்கிறதுனால வர்ற பிரச்சனையை உன்னால மேற்கொள்ள முடியும். இந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறதுனால நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு பலனை தரும். ஆமா, நான் வந்து உங்க வீட்டுல உங்க பிரச்சனையை மாற்ற முடியாது. ஆனா உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், உங்களை வந்து தொடுவார். இந்த ஜெப நேரத்துல ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை தொடும்படியாய் நான் ஜெபம் பண்ண போறேன். அவர் வந்து உங்களை தொடும்போது அந்த தொடுதல், அந்த அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஏசு சுவாமி உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருவார். முகமுகமாய் அவரை பார்ப்பீர்கள், முகமுகமாய் அவரை பார்ப்பீர்கள். அவர் உங்களை வந்து தொடுவார். அவர் உங்களை தொடும் போது இந்த பிரச்சனையெல்லாம், மலை போல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். He has chosen you. He has loved you. உங்களை நடத்தி இருக்கிறார், உங்களை உணர்த்தி இருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறாரு, உங்களை கண்மணி போல காத்திருக்கிறாரு. இப்ப உயர்ந்த ஸ்தலங்களில உங்களை கொண்டு வர போகிறார். படிப்படி எல்லாமே ஒரேடியா கொடுத்துட மாட்டாரு. மொல்லமா உங்களை உணர்த்துறதுக்கு ஒப்பு கொடுங்க. இப்ப எழுச்சி நில்லுங்க, ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிற நேரம். அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. ஹல்லேலூயா. இன்ஃபென்ட் கோ டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். ஹல்லேலூயா. உஷார பின்னால வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கரத்தை